6 மாதம் கஸ்டமர் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன். டெய்லி கால்ஸ் அட்டன் பண்ணணும், கஸ்டமர்ஸோட இஷ்யூஸை சால்வ் பண்ணணும், அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அசென்ச்சர் மாதிரி ஒரு கம்பெனியில் நான் டேட்டா அனலிஸ்ட்டாக ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிறது நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இன்னைக்கு சுச்சுவேஷனே கம்ப்ளீட்டாக வேறு. இந்த வீடியோவில் நான் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரோலில் இருந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு என்னோட கரியர் எப்படி ஸ்விட்ச் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சதும் கஸ்டமர் சப்போர்ட்டில் ஜாயின் பண்ணேன். நானும் ஹாப்பி, ஏன்னா காலேஜ் முடிச்சதையும் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. ஃபேமிலியும் ஹாப்பி, அண்ட் ஈவன் மந்த் அண்ட் மந்த் நமக்கு சேலரி வந்துச்சு. ஸோ ஓகே, செட்டில் ஆகிட்டோம் ஐடியில் அப்படின்னு ஒரு ஃபீல். பட் ஒரு சம் பாயிண்ட் இன் டைமில் எனக்கு தோண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் டெய்லி அதே டாஸ்க்கு, அதே ரொட்டீன் ஒர்க்கு, சேம் அதே கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணணும், அதே செட் ஆஃப் ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கணும், அண்டு சேம் இஷ்யூஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த 5 வருஷத்தில் என் கரியர் எங்கே போக போகுது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படி நான் டேட்டா அனலிஸ்ட்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டில் இருக்கிறப்போ நமக்கு வரக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸலில் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மெயின்டைன் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுற வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு ஸ்பார்க்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணால் இப்படியெல்லாம் பண்ணலாமா, நம்ம டெய்லி செய்கிற வேலையை இப்படியெல்லாம் காட்ட முடியுமா அப்படிங்கிறத நான் அந்த பாயிண்டில் தான் உணர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கியூரியஸ் ஆகி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வீடியோஸ் நிறைய பார்த்தேன். ஸோ டேட்டா அனலிஸ்ட்னா என்ன, அதுங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் லிங்க்டின்ல போஸ்ட்ஸ் பார்த்தேன். இது எல்லாமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து, மொரோவர் எனக்கு இன்சைட்ஸ் எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே பிடிச்ச வேலை அப்படிங்கிறதுனால எனக்கு டேட்டா அனலிஸ்ட் ரோல் சூட் ஆகும் அப்படிங்கிறத நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நம்பினேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ரோல் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல டிசைட் பண்ணிட்டேன். அடுத்து கோல் செட் பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோல் நமக்கு செட் ஆகும், நம்ம ஒர்க் பண்ண போகிறது டேட்டாவில் தான், வேறு எதுவும் நம்ம ஒர்க் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு கோல் மாதிரி தீர்க்கமாக முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, 6 months ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் ஒர்க் பண்ணேன். அதாவது எந்த ஒரு ஸ்விட்சும் கிடையாது, என்னோட ஃபோக்கஸ் எங்கேயும் நான் டைவர்ட் பண்ண விடலை. 6 months வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத எண்ட் டு எண்ட் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா எக்ஸல் படித்தேன். ஸோ பேசிக்கான எக்ஸல், நம்ம வந்து ஒரு செல்லை எப்படி டேட்டா என்டர் பண்ணுறது, அது எப்படி வந்து கரெக்டாக டேபிள் வைஸாக ஒரு ஃபார்மட் வைஸாக சில விஷயம், அதாவது என்னென்னா நீங்கள் டேட்டா வந்து க்ளீனாக எப்படி என்டர் பண்ணுறது, இல்லை இன்கரெக்டாக டேட்டா வைக்கிறத நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட் மந்த் கற்றுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ். எக்ஸலில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ், லைக் வி லுக்அப், ஹெச் லுக்அப், சம் இஃப்எஸ், கவுண்ட் இஃப்எஸ், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபார்முலாஸையும் நான் வெல்வர்ஸ்டாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஈவன் நம்ம அந்த ஃபார்முலாஸ்க்குள்ளே ஃபார்முலாஸ் போடலாம், அதாவது நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்முலாக்கில் இன்னொரு ஃபார்முலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப அட்வான்ஸ்டாக அதையும் நான் வந்து ஒரு 1 month டைமில் நான் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். அடுத்து படித்தது மட்டும் இல்லாமல் நான் பண்ண இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து அதை அப்ளை பண்ணேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டெய்லி 9 hours ஜாப் போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து நான் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட தீர்க்கமான மைண்ட் செட் அப்படிங்கிறனால அந்த 6 மாதம் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் முடிச்சு வந்துட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சும் படிப்பேன், இல்லை நைட் ஃபுல்லாக வந்து படிப்பேன். அடுத்து எக்ஸல் மட்டும் கிடையாது, தென் எக்ஸல் ஒரு வெல்வர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஈவன் எக்ஸல் ஆட்டோமேஷனும் படிச்சுட்டு எனக்கு மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் வந்து டேட்டா அனலிஸ்ட்டில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லாங்குவேஜ். ஸோ அப்போ எஸ்கியூஎலுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல. என்னடா இது, ஏதோ வேறு கொரிங்கிறாங்க, ஹேவுங்கிறாங்க, செலக்ட்டுங்கிறாங்க, சுத்தமாக ஒன்றும் புரியல. ஸோ தென் ஒன்று பை ஒன்றா படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு செலக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அதுக்கு அடுத்து போகிற ஸ்டார், அந்த ஸ்டார்னா என்ன, அடுத்து ஃப்ரம் அப்படின்னா என்ன, டேபிள்னா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக 1 by 1 ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட அது 2-3 months படிச்சிருப்பேன். ஏன்னா எஸ்கியூஎல் கொஞ்சம் வாஸ்டான ஏரியா, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் புரிஞ்சு படிக்கிறதுக்கு எனக்கு எஸ்கியூஎல் வந்து ரொம்பவே டைம் எடுத்தது. ஸோ அதில் 2-3 months எனக்கு அதிலே போயிடுச்சு. ஸோ எஸ்கியூஎல் வெல்வர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்குள்ள என்ட்ரான, விச் இஸ் பவர் பிஐ. ஸோ நமக்கு வந்து டேட்டாவை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பேசிக்கான நம்ம எக்ஸல் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டோம், எஸ்கியூஎல்ல இருந்து டேட்டாவை எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டோம். ஸோ நவ் என்னுடைய ட்ரீம் இருக்கிற டேட்டாவை வச்சு எப்படி இன்சைட்ஸ் காட்டுறது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ரா எக்ஸல் ரிப்போர்ட்டை நீங்கள் அப்படியே அனுப்புனீங்கன்னா யாருக்கும் வந்துட்டு அதை ஃபுல்லாக போய் வந்து தேடிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது, டைம் கிடையாது. பட் இதே ஒரு பவர் பி அப்படிங்கிற ஒரு டூல், விஷுவலைசேஷன் டூல்னு சொல்லக்கூடிய பவர் பியை நான் சூஸ் பண்ணேன். பட் ஈவன் நம்ம மார்க்கெட்டில் இன்னும் நிறைய இருக்குது, டேப்லூ வடவர் நிறைய இருக்குது, டேப்லூ, கிளிக் சென்ஸ், கிளிக் வியூ நிறைய இருக்குது. பட் நான் வந்து பவர் பியை சூஸ் பண்ணேன். அண்ட் பவர் பியில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, நம்ம இருக்கக்கூடிய ரா டேட்டாவை சூப்பரான கிராஃப் ஆகும், இன்ட்ராக்டிவான கிராஃப் ஆகும். நம்ம இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு எனக்கு வந்து இப்போ சப்போஸ் தமிழ்நாட்டில் சென்னை ரீஜியனில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ஈஸியாக நான் 2 ஃபில்டர்ஸ் எனேபிள் பண்ணுறப்போ எனக்கு வந்து கிராஃபில் ஈஸியாக நம்ம பார்க்க முடியும்.
இந்த சேம் திங் நம்ம எக்ஸலில் பண்ணலாம், பட் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம நிறையா டேட்டாவை யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து பை ஒன்னாக லேர்ன் பண்ணதுனால பவர் பி ஸ்டார்டட் லேர்னிங் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஒன் பை ஒன்னாக புரிஞ்சுக்கணும். எகைன் ஒரு டூல் புதுசாக கற்றுக்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுத்து, பட் நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். ஸோ ப்ராஜெக்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேஷ்போர்டு தான். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு சாம்பிள் பவர் பி டேட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் டேட்டான்னு ஒரு டேட்டா வரும். அதுதான் வந்து ஒரு பிகினருக்கு உண்டான ஒரு டேட்டா சோர்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் பில்ட் பண்ண ரிப்போர்ட் ஆர் டேஷ்போர்ட் பவர் பிஐயில். அடுத்து வந்து ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் பண்ணேன். கோவிட் அந்த டைமில் கோவிட் டேஷ்போர்ட் டேட்டா வச்சு டேஷ்போர்ட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லேர்னிங் பர்பஸுக்காக, அதாவது என்னோட ஃப்ரீ டைமில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போது தமிழ்நாட்டில் முடிஞ்ச எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்டை வச்சு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதிலிருந்து எனக்கு ஏகப்பட்ட நாலேஜ் கிடச்சி. ஏன்னா எக்ஸலில் இருக்க மாதிரி பவர் பிஐலையும் ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, ஈவன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. எல்லாமே நான் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன்னா, கற்றுக்கிட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் ஜாப் தானே ரெஸ்யூம் பில்ட் பண்ணேன். ஸோ ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, ஒரு டேட்டா அனலிஸ்டோட ரெஸ்யூம் எப்படி இருக்கும், இல்லை என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். லிங்க்டின் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ லிங்க்டின்ல இருந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் படித்தேன். ஸோ அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்க, நமக்கு அந்த ஸ்கில் மேட்ச் ஆகுதா, நம்ம இன்னும் கற்றுக்கணுமா அப்படிங்கிறத சைட் பை சைடாக நான் வெரிஃபை பண்ணி ரெண்டையும் பில்ட் பண்ணி என் ரெஸ்யூமை பில்ட் பண்ணேன். தென் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆல் ஆஃப் சடன் எனக்கு வந்துட்டு அசென்ச்சரில் கால் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ல. இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்துட்டு இன்டர்வியூ கொஷின்ஸ் படிப்பேன். பவர் பிஐ கொஷின்ஸ் என்னென்ன, எக்ஸல் கொஷின்ஸ் என்னென்ன, எஸ்கியூஎல் கொஷின்ஸ் என்னென்ன, நம்மளோட ஒர்க் பண்ணக்கூடிய பவர் பிஐல என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருக்கு, பிகினிங்லேருந்து இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட்ஸ் வந்துருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஆல் ஆஃப் சடன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அசென்ச்சர்லேருந்து கால் வந்துச்சு. எகைன் அங்கே வந்துட்டு சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்டாங்க. எகைன் எஸ்கியூஎல் எப்படி ஒர்க் பண்ணுறது, எஸ்கியூஎல் இருந்து டேட்டா எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, ரிலவென்ட் டு பவர் பிஐ அதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா கொஷின்ஸும் நான் கேட்டிருந்தாங்க. நான் ஓகே ஃபைன் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்லிட்டே வந்தேன். அண்ட் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் நல்லபடியாக பண்ணிட்டோன்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வேஸ்ட் ஆகலை. ஆஃபர் லெட்டர் பார்த்த அந்த ஒரு செகண்ட் ஒன் டே இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் கையில் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, ஈவன் மெயிலில். அந்த ஒரு மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, டைம் ஐ ஸ்பெண்ட், நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ, அதாவது அது எப்படி சொல்கிறது, வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் எஸ், ப்ராப்பரான ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லுவாங்கள்ல. ஸோ நான் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ தட்ஸ் நாட் அவர் ஆஃபர் லெட்டர் இந்த கம்பெனியில் அசென்ச்சரில் எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு ரொம்ப ஹாப்பி. அந்த ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அது எப்படி சொல்கிறது, பட் அகைன் இப்போ நான் ஹாப்பியாக என்னோட ட்ரீம் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் இது எல்லாமே வந்து ஒரு 6 மாதம் ப்ரிப்ரேஷனில் ஃப்ரம் கம்பெனி டு ஹியர் அந்த இது கிடச்சிது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இந்த 6 மாதம் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணேன், அதில் என்னெல்லாம் படித்தேன், என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நீங்களும் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் டேட்டா அனலிஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் எக்ஸாக்டான ரிசோர்ஸஸ், நான் என்னங்கெல்லாம் ரிசோர்ஸஸ் எடுத்தேன், என்ன மாதிரியான லெசன்ஸ் இது பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். See you in the next video.